ஒரு ஊரில் ஒரு காக்கா வாழ்ந்து வந்துச்சு. அது முட்டை போட்டிருந்துச்சு. அந்த முட்டைகள்லாம் பொரிக்கிற நேரத்தில் காக்கா நினச்சிச்சு, நம்ம குஞ்சுகள்லாம் இப்ப பொரிக்க போகுது. அதுக்கு தேவையான சாப்பாடு வேணும். அதுக்காக நாம இந்த இடத்துல இருந்தா பத்தாது. நாம வேற எங்கேயாவது போகணும். காக்கா நெடுதூரம் பயணம் மேற்கொண்டு தனது குட்டிகளுக்காக சாப்பாடு எடுப்பதற்காக போய் கொண்டிருந்துச்சு. அதுக்கு எங்கேயும் கிடைக்கல. அது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுச்சு. மலையை கடந்துச்சு, சமவெளியை கடந்துச்சு, புல்வெளியை கடந்துச்சு. ஆனால் அதுக்கு சாப்பாடு எங்கேயும் கிடைக்கல. நாம இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போறோம். ஆனா எங்கேயும் நமக்கு சாப்பாடு கிடைக்கலையே. ரொம்ப களைப்பா இருக்கு. எங்கேயாவது குடிக்க தண்ணி கிடைக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். காக்கா எங்கு தேடியும் தண்ணி கிடைக்கவே இல்லை. அது பார்த்து கொண்டே தான் போச்சு. ஆனால் எங்கேயும் தண்ணி இல்லை. ஐயோ, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எங்கேயும் தண்ணி இல்ல. ஒரே களைப்பா இருக்கு. எங்கேயாவது குளமாவது கிடைக்குமா? ஏரியாவது இருக்குமா? பார்க்கலாம். ஒரு வழியா அந்த காக்கா ஒரு வீட்டை பார்த்துச்சு. அந்த வீட்டு பக்கத்துல தண்ணி இருந்துச்சு. பானை தண்ணி அடியில இருக்கே. இப்போ என்ன பண்றது? ஐடியா. காக்கா கற்களை எடுத்து பானைக்குள்ள போட்டுச்சு. ஒன்று ஒன்றா போட்டுட்டே இருக்கிறப்ப அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சு. அப்படியே எல்லா கற்களையும் உள்ளே போட்டுச்சு. தண்ணி மேலே வந்துச்சு. காக்கா திருப்தியாக தண்ணி குடிச்சிச்சு. தனது வயிறு நிரம்ப தண்ணி குடிச்சிச்சு. பிறகு நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி தனது குட்டிகள்கிட்ட போச்சு. போகிற வழியிலேயே தனக்கு தேவையான ஆகாரங்கள் அதுக்கு கிடச்சிச்சு. அதை எடுத்து தனது குட்டிகளுக்கும் கொடுத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த ஸ்டோரியில இருந்து நாம கத்துக்கிறது, முயற்சி செஞ்சா எதையும் சாதிக்கலாம். அதனால தயங்காம முயற்சி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ்.